அத்தியாயம் 82 கடந்து செல்வது. இறக்காத லிச், அஜாக் தி டார்க் சம்மனர் நிலவனை இருளைத் தவிர வேறொன்றுமில்லாத இந்த முற்றிலும் கருமையான இடத்திற்குள் கொண்டு வந்தபோது, நிலவனின் தோளில் ஏதோ ஒன்று அதன் கீழ் ஊர்ந்து செல்வது போல் உணர்ந்தான். ஒரு தசையைக் கூட அசைக்க முடியாததால் அவனது உடல் மிகவும் மந்தமாகவும் கனமாகவும் உணர்ந்தது. அவனுக்கு முன்னால் என்ன நடக்கிறது என்பதை அவனது பார்வை அரிதாகவே பதிவு செய்தது. என்ன நடக்கிறது? என்னால் எதையும் உணர முடியவில்லை. என் புலன்கள் வேலை செய்யவில்லை. நான் உயிருடன் இருக்கிறேனா? நிலவன் திகைத்துப்போன முறையில் தனக்குள் கேட்டுக்கொண்டான். சிஸ்டம், என்ன நடக்கிறது? தனது தற்போதைய இக்கட்டான நிலையைப் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அதிகமாகக் கண்ட நிலவன் சிஸ்டத்திடம் கேட்டான். வாய்ட் ஸ்பேஸ் எனப்படும் இருண்ட மாய மந்திரத்தால் ஹோஸ்ட் பாதிக்கப்பட்டுள்ளார். இந்த மந்திரத்தை உடைத்த பின்னரே ஹோஸ்ட் நகர முடியும். அமைப்பு பதிலளித்தது. நான் அதை எப்படி உடைப்பது? என்று நீலவன் கேட்டான். ஏனெனில் இந்த நிலையை எப்படி சமாளிப்பது என்று அவனுக்கு தற்போது தெரியவில்லை. அந்த நேரத்தில் நிலவன் தரை முதலாளியின் முன் அமைதியாக அமர்ந்திருந்தான். இந்த மந்திரம் மட்டும் மிகவும் பயங்கரமானது. ஏனென்றால் அது உண்மையான நேரத்தை நிறுத்தும் திறன் இல்லாவிட்டாலும், உங்கள் இலக்குகள் நகரவோ அல்லது அவற்றின் புலன்களை இயக்கவோ முடியாவிட்டால் அது இதேபோல் வேலை செய்தது. அந்த நீண்ட மந்திரத்தை உச்சரிக்க டார்க் சம்மனர் அதன் இனிமையான நேரத்தை எடுத்துக் கொண்டதில் ஆச்சரியமில்லை. இந்த மந்திரம் ஆயிரக்கணக்கான மக்களை உடனடியாக ஒரு குழப்பத்திற்குள் தள்ளி அவர்களை முற்றிலுமாக ஒரு தேக்க நிலைக்குத் தள்ளும். லிச் விரும்பினால் நிலவன் ஏற்கனவே இறந்திருப்பார். நிலவனும் அவருக்குக் கீழ் பணிபுரிபவர்களும் தரை முதலாளியின் தயவில் முழுமையாக இருந்தனர். இருண்ட மாய மந்திரங்களை புனித மந்திரத்தால் மட்டுமே எதிர்கொள்ள முடியும். நிலவன் நகரக்கூடிய ஒரே வழியை விளக்கினார். எனக்கு ஒரு புனித மந்திரத் திறமை கூட இல்லை. நிலவன் தலையில் சபித்தான். ஏனென்றால் அவனுடைய ஹோல்ஸ்டருக்கு உண்மையில் புனித மந்திரத் திறமை இல்லை. இந்த நேரத்தில் டார்க் சம்மனர் கம்பீரமான மற்றும் அடக்கமான தொனியில் சிரித்தார். அவர் காற்றில் மிதந்து நிலவனின் அணியின் முன் நின்றார். எதிரணி தரப்பிலிருந்து ஒருவராலும் எந்தவிதமான பதிலடியும் கொடுக்க முடியாததால் அவர் மகிழ்ச்சியடைந்தபோது சிவப்பு ஒளிரும் கண்கள் இன்னும் பிரகாசமாக எரிந்தன. இந்த இடத்தில் நான் முழுமையானவன். நான் ஒருவனே. நான் தான் கடவுள் என்று லிச் முழக்கமிட்டுக் கொண்டு எதிரிகளை நோக்கி கையை அசைத்தது. மேலும் ஒரு கடவுளை தீவிரமாக வணங்க வேண்டும் என்று லிச் அறிவித்தார். திடீரென்று நிலவன் மீது மிக கடுமையான அழுத்தமும் ஏதோ ஒரு வகையான அறியப்படாத சக்தியும் செலுத்தப்பட்டது. அவன் அந்த இடத்தின் உள்ளே இருந்த கருமையான தரையில் விழுந்தான். அவன் தனது கால்கள் மற்றும் கைகளை மண்டியிட்டு எதிரியின் முன் தலை குனிந்தான். தனது துணை அதிகாரிகளும் அதே சூழ்நிலையை கடந்து செல்வதை அவன் உணர்ந்தான். கொஞ்சம் போரு. எனக்கு புனித மந்திரத்திறன்கள் இல்லை. ஆனால் யாரோ ஒருவர் இருக்கிறார். நிலவன் மனதில் கூச்சலிட்டார். தரை முதலாளி தனது வெறித்தனமான சுயநல சிரிப்பைத் தொடர்ந்தபோது நிலவனின் குழு மண்டியிட்ட பகுதியில் திடீரென வெள்ளை மற்றும் தூய ஒளி வெடித்தது. தேங் திராட். புனித சக்தியின் ஒரு தடை வெடித்து நிலவனின் குழுவை மூடியது. மேலும் இந்த புனித சக்தியின் ஆதாரம் வேறு யாருமல்ல, அவர் கீழ்ப்படிந்த பாதிரியார் ஆர்மின். ஒரு தாக்குதல் திறமை கூட இல்லாதவர். ஆனால் குழு போரில் உறுப்பினர்களை குணப்படுத்தும் பொறுப்பில் இருந்தவர். ஆர்மின் ஹீலர்ஸ் ட்ரிகிட்களின் உடல்களிலிருந்து தயாரிக்கப்பட்டது. எனவே அவர் 2 வகுப்புகளின் குணப்படுத்துதல் மற்றும் சுத்திகரிப்பு திறன்களை பெற்றார். மேலும் ஒரு திறமை ஹோலி பேரியர் என்று அழைக்கப்பட்டது. இது கூட்டாளிகளை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் மீது உள்ள எந்தவொரு டிப மந்திரத்தையும் சுத்தப்படுத்தியது. இந்த பாதிரியார் கொண்டிருந்த 2 புனித திறன்களில் இதுவும் ஒன்றாகும். லிச் வேதனையில் கத்தினான். புனித மந்திரம் அதன் இதயத்தில் ஒரு கத்தி செருகப்பட்டதைப் போல உணர்ந்தது. மறுபுறம் இருண்ட மந்திரம் இனி அவர்கள் மீது எந்த கட்டுப்பாட்டையும் கொண்டிருக்காததால் நிலவனின் குழு இறுதியாக அவர்களின் உடல்கள் மீது கட்டுப்பாட்டை மீட்டெடுத்தது. நிலவன் எழுந்தவுடன் பெருமூச்சு விட்டான். மீண்டும் உயிருடன் இருப்பதாக உணர்ந்தார். நீங்க ரொம்பவே கஷ்டப்படுறீங்க. நான் உங்களுக்கு கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு வலியை கொடுத்து சர்வவல்லமையுள்ள என்னை காயப்படுத்தியதற்கு உங்களை விலை கொடுக்க வைக்கப் போறேன் என்று லிச் கோபத்தில் கத்தியது. அது பல கருப்பு கத்தி போன்ற மந்திரங்களைச் சொல்லி நிலவனின் அணியை தாக்கியது. பிளாக்வால் விரைவாக முன்னால் நின்று தற்காத்துக் கொண்டார். அவரது உடல் நிலவனை முழுவதுமாக மூடியது. பேங்
இந்த கருப்பு கத்திகள் பல அவரது மாபெரும் கேடயத்தை தாக்கியது, ஏனெனில் அவர் தன்னிடமிருந்த அனைத்து தற்காப்பு திறன்களையும் செயல்படுத்தினார். இந்த கத்திகள் ஒவ்வொன்றும் நிலவனுக்கு ஒரு பயங்கரமான உணர்வை தந்தன, ஏனெனில் இந்த 5 மீட்டர் நீளமுள்ள கத்திகள் அவற்றில் மிகவும் அழிவுகரமான சக்தியைக் கொண்டிருந்தன. ஆனால் அவை அளித்த அடர்த்தியான இருண்ட மந்திர ஒளியின் அளவு நிலவன் இதுவரை பார்த்த எந்த தாக்குதல் திறமையையும் விட மிகவும் சக்தி வாய்ந்தது. 10 மீட்டருக்கும் அதிகமான உயரமுள்ள 2 பெரிய உருவங்களும் தங்கள் எஜமானரை பாதுகாக்க ஒருங்கிணைந்த முயற்சியை மேற்கொண்டபோது ஒமேகா விரைவாக பிளாக்வாலின் பின்னால் நின்று தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி தொட்டியை தள்ளினார். 2 பெரிய உருவங்களும் 10 மீட்டர் தொலைவில் வீசப்பட்டன. மேலும் பிளாக்வாலின் கையில் இருந்த அரிய தரவரிசை ராட்சத கேடயம் சிறிய துண்டுகளாக அழிக்கப்பட்டது. அவர்களின் உடல்கள் பின்னால் வீசப்பட்டன. அவர்கள் இருவரும் தங்கள் இடத்திலிருந்து வெகு தொலைவில் விழுந்தனர். மற்ற அனைத்து துணை அதிகாரிகளும் இந்த தாக்குதல்களின் வெடிப்பிலிருந்து வெகு தொலைவில் வீசப்பட்டனர். அதிர்ச்சி அலைகளிலிருந்து தனது கால்களை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் தனது வாளை தரையில் குத்திய நிலவன் டார்க் சம்மனரை திகிலுடன் பார்த்தான். அவனது முழு உடலும் பயத்தில் நடுங்கியது. அந்த கருப்பு கத்திகள் மிகவும் அழிவுகரமானதாகவும் கூர்மையாகவும் இருந்ததால் ஒரு பெரிய பாறை கூட ஒரே தாக்குதலால் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு 2ஆக வெட்டப்படும். அந்த கத்திகள் நிலவனை தாக்கியிருந்தால் அவன் ஒரு நொடிக்குள் பாதியாக வெட்டப்பட்டிருப்பான். ஐயோ, அவர்தான் உண்மையான ஐனல் டஞ்சியன் பாஸ்னு சொல்லாதீங்க. நிலவன் முதுகுத்தண்டில் எலும்பு நடுங்கும் ஒளியை உணர்ந்தபோது கேட்டான். அவனது உடல் அந்த இடத்திலேயே வேரூன்றியது. இறக்காத லிட் கோபத்தால் நிறைந்த எரியும் கண்களுடன் நிலவனை வெறித்துப் பார்த்தான். அதன் உடலிலிருந்து தெரியும் ஊதா நிறவொளி வெளிப்பட்டது. அது சுற்றியுள்ள 50 மீட்டர் இடத்தை நிரப்பியது. சுற்றுப்புறங்களிலிருந்து பல கருப்புச் சங்கிலிகள் தோன்றி நிலவனின் 2 கைகளையும் கால்களையும் பிணைத்தன. இந்த ஒளியின் கீழ் நகரக்கூட அவனுக்கு வலிமை இல்லை. முதலாளி ஒரு லார்ட் ரேங்க் அசுரனாக இருந்தபோதிலும் அது தாக்குதல், பாதுகாப்பு அல்லது மந்திரம் என ஒவ்வொரு அம்சத்திலும் நிலவனை முற்றிலுமாக அடக்கியது. தரை முதலாளி உண்மையில் ஒவ்வொரு அம்சத்திலும் மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருந்தார். முழுமையான அதிகாரத்தின் முன் அனைத்து உத்திகளும் தோல்வியடைகின்றன என்பது போல நிலவனும் தோல்வியடைந்தார். அவன் முற்றிலும் தோற்கடிக்கப்பட்டான. என்னை வெற்றிகரமாக கோபப்படுத்திய முதல் உயிரினம் நீதான். உன்னை என் கைகளாலேயே கொன்றுவிடுவதற்கு நான் தகுதியானவன் என்று லிட் கத்தினார். மற்றொரு கருமையான கத்தி, ஆனால் லிச்சின் கையில் முன்பு தோன்றியதை விட மிகவும் அடர்த்தியானது மற்றும் அழிவுகரமானது. அது செலுத்திய அதிகப்படியான அழுத்தம் நிலவனின் உடல் லிச்சை நோக்கி இழுக்கப்பட்டபோது அந்த இடத்திலேயே அவனது முகபாவனையை உறைய வைத்தது. கடவுள் முறைமை! அடடா! நிலவன் இந்த திறமையை முழுமையாக செயல்படுத்துவதற்கு முன்பே கருப்பு கத்தி நிலவனின் மார்பில் சரியாகச் செலுத்தப்பட்டு அவனது முதுகின் மறுபக்கத்திலிருந்து வெளியேறியது. மார்பிலிருந்து இரத்த ஊற்று வெடித்தது. கடைசி போராட்டத்தில் அவனது உடல் சுருங்கியது. அவனது உணர்வு வெறுமையாகிவிட்டதால் நிலவன் தனது உடல் மற்றும் மனதின் மீதான அனைத்து கட்டுப்பாட்டையும் இழக்கத் தொடங்கினான். இதற்கு மதிப்புள்ளதோ? இந்த குறுகிய வாழ்க்கை இன்னும் வாழத் தகுதியானது. நிலவன் பலவீனமான குரலில் பேசினார். நித்திய தூக்கத்தில் மூழ்கும்போது கண்களை மூடிக்கொண்டான். மீண்டும் ஒரு மரணம். அத்தியாயம் 83. புனைப்பெயர். நிலவனின் உடல் தரையில் வீசப்பட்டபோது ஒரு அமைதி நிலவியது. அவனது மார்பின் நடுவில் ஒரு உள்ளங்கை அளவு பெரிய துளை இருந்தது. அந்த இருண்ட கத்தி அவனது சோமிர் செதில்களை கடந்து சென்றது. அது அவனது மிகவும் பயனுள்ள மற்றும் சக்தி வாய்ந்த தற்காப்பு திறன். எந்த எதிர்ப்பையும் எதிர்கொள்ளாமல் அவற்றை பயனற்றதாக்கியது. அது இன்னும் அவனது மார்புக்குள் குத்தப்பட்டிருந்தது. நிலவனின் உயிரற்ற உடல் தரையில் கிடந்தது. அவனுடைய கடைசி உணர்வும் ஒன்றுமில்லாமல் போனது. இந்த நேரத்தில் வான்ரியாவிலிருந்தும் உலக எல்லையிலிருந்தும் பிரிக்கப்பட்ட ஒரு உலகத்திற்குள், இருளும் நரக நெருப்பும் நிறைந்த இடம், எந்த கண்ணுக்குத் தெரியாத இடம். நிலவன் இந்த இடத்தை பார்க்க முடிந்தால் விளக்கம் மற்றும் சுற்றுப்புறங்களிலிருந்து மட்டும் இந்த இடம் வேறு எதுவும் நித்திய படுகொலி என்பதை அவனால் ஊகிக்க முடியும். கருப்பு மற்றும் கம்பீரமான ஆடைகளை அணிந்த ஒரு பிரம்மாண்டமான உருவம் தெரியாத ஒரு உலோகத்தால் ஆன சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தது. அந்த பிரம்மாண்டமான தலைமுடி அணிந்த உருவம் மிக பெரியதாக இருந்ததால் அதன் கால் கூட 10 இளாவோட் நகரங்களை அழைக்கும் அளவுக்கு பெரியதாக இருந்தது. ஆனால் அது 60 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் வரை பறந்து அவர்கள் மீது மிதித்துவிட்டால் தூசி படிந்துவிடும்.
இந்த உலக ஜீவனின் உடல் நீளம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள். இந்த உயிரினம் நிலவனுக்கு தெரிந்த ஒருவர். இதுவே முதலில் அவனது மறுபிறவிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. இருளின் கடவுள். இதுவரை தாவர நிலையில் இருப்பது போல் தோன்றிய கம்பீரமான மற்றும் நித்தியமான கடவுள் திடீரென்று கண்களைத் திறந்தார். இதுதான் இந்த மரணம் மற்றும் இருளின் கடவுளின் உண்மையான அளவு. நிலவன் முன்பு பார்த்த ஒன்று அவனது அசல் அளவில் 5% கூட இல்லை. இருளின் கடவுள் உலக எல்லைக்குள் நுழைந்தபோது இருந்த அளவு கூட அதன் அசல் உடல் அளவில் 20% மட்டுமே என்று தோன்றியது. அந்த பிரம்மாண்டமான உயிரினம் இறுதியாக அதன் ஆழமான மற்றும் எரியும் சிவப்பு கண்களைத் திறந்தது. அவற்றிலிருந்து வெளிவந்த வெப்பத்தின் அளவு நகரங்களை சில நொடிகளில் சாம்பலாக்கிவிடும். அப்போ அவனும் நிபந்தனைகளை பூர்த்தி பண்ணிட்டான். 5வது 8வது இப்போ அவனும் அந்த பட்டத்தை அழைப்பான்னு நினைச்சா. இப்போ அவன் மற்றவர்களைப் போல தோற்க மாட்டான்னு எனக்கு இன்னும் உறுதியாகத் தெரியும். தெய்வீக ஜீவன் பேசினான். அதன் வாயிலிருந்து வந்த சத்தம் மட்டும் இந்த சாம்ராஜ்யத்தின் நிலப்பரப்பில் 800 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்திற்கு நடுக்கங்களை ஏற்படுத்தி நிலச்சரிவுகளை ஏற்படுத்தியது. இதுவரை அப்படியே இருந்த எதையும் முற்றிலுமாக அழித்துவிட்டது. நிலவனின் உயிரற்ற உடல் கிடந்த குகைக்குள் இன்னும் காணாமல் போன அவனது துணை அதிகாரிகள் இறக்காத லிச்சை வெறித்தனமான நிலையில் தாக்கினர். இனி பின்வாங்கவோ அல்லது எந்த அமைப்பையும் பின்பற்றவோ இல்லை. அவர்கள் உள்ளுக்குள் கோபமடைந்து என்ன விலை கொடுத்தாவது இந்த இருண்ட அழைப்பாளரை கொல்ல விரும்பினர். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர்கள் வழியில் தோன்றிய இருண்ட தடையை அவர்களால் கடக்க முடியவில்லை. லிச் நிலவனை கொன்ற பிறகு வெற்றிட விண்வெளி காலம் முடிவுக்கு வந்தது. அவனால் அழைக்கப்பட்ட உயிரினங்கள் இன்னும் எப்படி உயிருடன் இருக்கின்றன? வார்ப்பவர் இறந்த பிறகு அவை சிதைந்திருக்க வேண்டும் என்று மாடி முதலாளி குழப்பத்துடன் பேசினார். ஓம்! இந்த குகையில் ஒரு பிரம்மாண்டமான தரையையே உலுக்கும் அளவுக்கு அடர்த்தியான மற்றும் குழப்பமான கருப்பு ஒளிக்கற்றை வெடித்தது. திடீரென்று எக்கு கூட அழிக்கக்கூடிய அழுத்தம் சுற்றுப்புறத்தை நிரப்பியது. இந்த முறை லித்தான் நகர முடியாமல் தவித்தது. இறக்காத லிச்சால் வெளிப்பட்ட வெல்ல முடியாத இருண்ட மற்றும் ஊதா ஆற்றல் முழு குகையையும் நிரப்பிய இந்த கருப்பு ஒளியின் கீழ் முழுமையாக அடக்கப்பட்டது. சுற்றியுள்ள சுவர்களிலும் கூரையிலும் நூற்றுக்கணக்கான விரிசல்கள் உருவாகின. இந்த முழு இடமும் தரையில் இடிந்து விழும் அளவுக்கு போதுமானதாக இருந்தது. இந்த பயங்கரமான மற்றும் ஆதிக்கம் செலுத்தும் ஒளியின் மூலமானது இறக்காத லிச் அதை நோக்கி பறந்து செல்லும்போது அதன் முன் தோன்றியது. பல தசாப்தங்களாக இறக்காத லிச் அதன் முன் தோன்றிய உயிரினத்தை கண்டதும் பயத்தில் நடுங்கியது. 5 மீட்டர் உயரமும் முற்றிலும் கருப்பு நிறமும் கொண்ட ஒரு டிமன் உருவம் நரகக் குழிகளில் இருந்து வருவது போல செங்குத்தான சிவப்பு கண்களைக் கொண்டு லிச்சை பார்த்து கொண்டிருந்தது. அதன் உடலில் இருந்து எழுந்த கருப்பு நெருப்பின் வடிவத்தில் ஒரு கருப்பு மற்றும் முடிவில்லாத மரணம் மற்றும் அழிவின் ஒளி இந்த உயிரினத்தைச் சூழ்ந்ததுடோர் அந்த உயிரினம் காற்றில் மிதந்து இருண்ட அழைப்பாளரை நோக்கி அதன் கையை அசைத்து நெருங்கி வந்தது. அந்த டிமன் உருவம் இதுவரை உடைக்க முடியாததாக இருந்த ஊடுருவ முடியாத இருண்ட தடையை உடைத்தது. லிச்சின் முன் டிமன் உருவம் தோன்றியதால் இருண்ட தடை ஒன்றுமில்லாமல் போனது. ஒரு கம்பீரமான பழங்காலக் குரல் இந்த குகை முழுவதையும் நிரப்பி இந்த நிலவரை தளத்தின் ஒவ்வொரு மூலையிலும் எதிரொலித்தது. எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடு. எனக்கு இன்னும் கொஞ்சம் உணவளே. எனக்கு இதெல்லாம் வேணும் என்று இந்த பழமையான மற்றும் ஆதிக்கம் செலுத்தும் நபர் கட்டளையிட்டார். முடியாது என்று தன் பலத்தையெல்லாம் திரட்டி இறக்காத விலங்கு கத்தியது. கேபெடி! லிச்சை அதன் மண்டை ஓட்டால் அசுரன் பிடித்துக் கொண்டான். திடீரென்று இந்த இறக்காதவர் முன்பு வெளிப்படுத்திய இருண்ட ஒளி அதன் மண்டை ஓட்டை பிடித்துக் கொண்டிருந்த கையை நோக்கி பாயத் தொடங்கியது. வேண்டாம், என்னை விடுவிங்க என்று அந்த பிசாச்சு உருவத்தின் ஒளிவட்டத்தின் கீழ் இனி நகர முடியாததால் அந்த இறக்காத விலங்கு கர்ஜித்தது. அதன் உடலுக்குள் இருந்த இருண்ட சக்தி, அல்லது இன்னும் துல்லியமாகச் சொன்னால் அதன் எலும்புகள், இப்போது இந்த உயிரினத்தால் உறிஞ்சப்படுவதை அது உணர முடிந்தது. ஒரு காலத்தில் அதன் உடலில் தங்கியிருந்த பரந்த மற்றும் அளவிட முடியாத இருண்ட சக்தியை இந்த கருப்பு உருவம் உறிஞ்சி பல தசாப்தங்களாக பட்டினி கிடந்து இறைச்சி சாப்பிடும் ஒரு பசியுள்ள மிருகத்தைப் போல கொண்டிருந்தது. நீ என் ஒரு பகுதியாக மாறுவாய் என்று அந்த டிமன் உருவம் கடுமையான மற்றும் பயங்கரமான குரலில் பேசியது. சில நிமிடங்களில் இருண்ட மாயாஜாலமும் ஒளியும் லிச்சின் உடலில் இருந்து முற்றிலுமாக மறைந்து இந்த டிமன் உயிரினங்களால் முழுமையாக மூழ்கடிக்கப்பட்டன.
கடைசியில் லிச் அதன் மண்டை ஓட்டின் உள்ளே இருந்த ஒளியை இழந்து எந்த எதிர்ப்பும் காட்ட முடியாமல் இறந்துவிட்டது. மேசைகள் அதன் மீது திரும்பிய நிலையில். ஆனால் அந்த டிமன் உருவம் தரையில் இறங்கி அந்த மாடி முதலாளியின் எலும்புக்கூட்டை தூக்கி எறிந்தது. அது மெதுவாக அதன் உயரத்தை குறைக்கத் தொடங்கியது. அதன் உடலைச் சுற்றியுள்ள இருண்ட நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கியது. அந்த டிமன் உருவத்தின் கருப்பு உடல் இறுதியாக மறைந்து 6 அடி 3 அங்குல உயரமுள்ள ஒரு இளம் மனித உடலைக் காட்டியபோது ஒரு அழகான ஆனால் மர்மமான முகம் தோன்றியது. அந்த இளைஞன் வேறு யாருமல்ல, இறுதியாக மீண்டும் சுயநினைவு பெற்ற நிலவன்தான். அவன் குழப்பமான முகபாவனையுடன் சுற்றுப்புறத்தை பார்த்தான். இறக்காத லிச்சின் உடல் தரையில் கிடப்பதையும் எதுவும் நடக்காதது போல் அவன் மார்பில் இருந்த ஓட்டை முற்றிலுமாக நீங்கியிருப்பதையும் அவன் கவனித்தான். சிஸ்டம், என்ன ஆச்சு? நான் செத்துப் போயிடுவேன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். என்ன நடக்குதுன்னு நிலவன் புரிஞ்சிக்க முடியாத மாதிரி கேட்டான். மரணம் நிலவனுக்கு பரிச்சயமானதல்ல. எனவே அந்த இருண்ட கத்தியால் குத்தப்பட்ட பிறகு லிச்சின் கைகளில்தான் நிச்சயமாக இறந்துவிட்டான் என்பதை அவன் அறிந்திருந்தான். இருள் கடவுள் நிர்ணயித்த இரகசிய நிபந்தனையை நிறைவேற்றியதற்காக தொகுப்பாளருக்கு வாழ்த்துக்கள். தொகுப்பாளர் என்ற பட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தியுள்ளார். அமைப்பு இறுதியாக நிலவனுக்கு அவன் பெற்ற பட்டத்தை தெரிவித்தது. அந்த தலைப்பு வேறொன்றுமில்லை, இருளின் நாயகன்.